பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31-32 வாசியுங்கள். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அந்த நாளிலே, அப்ப இது எந்த நாளை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிற பொழுது, இப்ப ரகசிய வருகை, பகிரங்க வருகை, அடுத்தது நியாய தீர்ப்பு நாள். அப்ப இந்த நியாய தீர்ப்பு நாளிலே, இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல ரகசிய வருகை இருக்கிறது. அடுத்தது 7 ஆண்டு உபத்திரவ காலம் இருக்கிறது. அடுத்து 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நியாய தீர்ப்பு காலம். அல்லேலூயா. இவ்வளவு காலகட்டங்கள் இருக்கு நமக்கு முன்பதாக. ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் 1000 வருட அரசாட்சிக்கும் அடுத்து நியாய தீர்ப்புக்கும் இப்படி காலங்கள். அப்ப இந்த காலம் இந்த வசனம் சொல்லக்கூடிய காலம் நியாய தீர்ப்பு காலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல எல்லா ஜனங்களையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பி விடுவார். அல்லேலூயா. மரித்து போனவர்கள் எல்லாரும் உயிரோட வந்துருவாங்க. வந்து 2 வகையாய் பிரிக்கிறார்கள். அல்லேலூயா. ஜனங்களை 2 வகையாக பிரிக்கிறதை பார்க்கிறோம். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்ப செம்மறி ஆடுகள் எப்படி இருக்கும், வெள்ளாடுகள் எப்படி இருக்கும்? இப்போ வலது பக்கத்துல செம்மறி ஆடு, இடது பக்கத்துல வெள்ளாடுகள். அல்லேலூயா. ஆடுகள் மந்தை பெருகிறது போல ஜனங்களை பெருக பண்ணுகிறவர் என்று ஊமையாக சொல்லு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ மந்தைகள்ல செம்மறி ஆடு இருக்கு, வெள்ளாடு இருக்கு. செம்மறி ஆடு ஒழுங்கா தாழ்மையா அது மேய்ப்பனை பின்பற்றும். அல்லேலூயா. அந்த வெள்ளாடுகள் கொஞ்சம் எடுப்பா மெதுவா தான் நடந்து வரும். வெள்ளாடுகள் மெதுவா எடுப்பா வித்தியாசமா கொஞ்சம் பவர் காட்டிட்டு தான் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே செம்மறி ஆடுகள் வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடதுபுறத்திலும், அப்படி 2 குண அதிசயங்கள், 2 கேரக்டர் உள்ள ஜனங்களை கர்த்தர் வகைப்படுத்தி கொண்டு வருகிறார். எப்பொழுது ஆண்டவர் தமது மகிமையுள்ள பரிசுத்தமுள்ள தேவதூதரோடு கூட வருவார். அப்ப மரித்தவர்களாம் உயிரோடு எழுப்பப்பட்டு சகல ஜனங்களும் இந்த பூமியில ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து மரித்து பின்பு ஆண்டவர் சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்படுகிற ஜனங்கள், அந்த காலத்திலிருந்து நியாய தீர்ப்பு நாள் விசாரிக்கிற நாளுக்கு முந்தைய நாள் வரைக்கும் உள்ள எல்லா ஜனங்களையும் கர்த்தர் சகல ஜனங்களையும் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. அது செம்மறியாடு போன்ற கேரக்டர் உள்ள ஜனங்களை வலது பக்கத்திலும் வெள்ளாடு போன்ற கேரக்டர் உள்ள ஜனங்களை இடது பக்கத்திலும் நிறுத்தி அவர் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். அப்ப
அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்படி நீதிமான்கள் அவருக்கு பிரயத்தனமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராய் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராய் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரேத்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அல்லேலூயா. அப்போ வலது பக்கத்தில் இருக்க வெள்ளாடுகளை பார்த்து இப்ப வசனம் சொல்லுது, அவங்க நீதிமான்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு இன்னொரு பெயர் ஆண்டவர் முதல்ல செம்மறி ஆடுன்னு கொடுத்தாரு, இப்ப நீதிமான்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். அல்லேலூயா. ஒன்னு பசி, அடுத்து தாகமாயிருந்தேன், எனக்கு தாகம் தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், காவலில் இருந்தேன். 6 விதமான பிரச்சனை உள்ள ஜனங்கள், 6 விதமான பிரச்சனை உள்ள ஜனங்களுக்கு நாம உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகாரம் இல்லாமல் இருக்கிற ஜனங்களை கண்டால் ஆகாரம் கொடுக்க வேண்டும். தாகத்தோடு தாகம் தீர்க்க தண்ணீரை கேட்பதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப வியாதியாய் இருக்கிறவர்களை விசாரிக்க வேண்டும், காவலில் இருக்கிறவர்களை விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா. காவலில் இருக்கிறவர்கள். அந்நியராய் இருந்தால் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். அல்லேலூயா. அந்நியன், போக்கு வழி இல்லாம இருக்கிற அந்நியர்களை சேர்த்து அவர்களை பராமரித்து அனுப்ப வேண்டும். அத நல்ல சமாரியன் உதாரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே ஒரு எருசலேமிலிருந்து வந்த ஒருவன் திருடர்களால் அடிக்கப்பட்டு அவருடைய பொருள் எல்லாம் பறிக்கப்பட்டு அப்படி குற்றிலும் குளிருமாய் இருந்த அந்த மனிதனை அந்த பகுதியிலே வந்த சமாரிய நாட்டைச் சேர்ந்தவன் விசாரித்து அவன் காயங்கட்டி கொண்டு மருத்துவமனையிலே சேர்த்தான். அல்லேலூயா. இந்த நாட்களுக்குள்ள கவர்மெண்ட் சொல்லுகிறது, யாராவது விபத்துல மாட்டிக்கிட்டு குற்றிலும் குளிருமாய் இருந்தா விபத்துல நீங்க கண்டுபிடிச்சா அவங்களை உடனே இம்மிடியேட்டா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல சேர்த்துடணும். அப்படி சேர்த்தா கவர்மெண்ட் அவருக்கு ட்ரீட்மெண்ட் செலவை கவர்மெண்ட் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த விசாரித்து ஹாஸ்பிட்டல் சேர்த்த இந்த மனிதனுக்கு 5000 கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இங்கெல்லாம் சிலவங்க உற்சாகமாய் செய்வார்கள், சிலவங்க அப்படி ஓரஞ்சாரமா போயிடுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் நீங்க ஓரஞ்சாரமா போக வேண்டாம். நீங்க உருப்படியான வேலை பாருங்க, அவனை கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்தா உயிரை காப்பாற்ற முயற்சி எடுங்க. அப்போ உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு என்று சொல்லி அரசாங்கம் கூட இந்த நாளில் அறிவித்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப 6 விதமான தேவையுள்ள ஜனங்கள், ஆகாரம் இல்லாமல் இருக்கிற ஜனங்கள், தாகமாய் இருக்கிற ஜனங்கள், அந்நியனாய் இருக்கிறவர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், காவலில் அடைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. காவல்னா பயப்படுவோம். நாம் எந்த வேதவசனத்தை ஏற்று கடந்து வந்த பொழுது எந்த விதமான பாவத்தையும் செய்யக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகக்கூடாது. அல்லேலூயா. அவர்கள் குற்றம் சாட்டுகிற விதமாய் நாம் நடக்கக்கூடாது. இப்படி பலவிதமான காரியங்களோடு நாம ஒதுங்கி ஒதுங்கி இருப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, காவலில் இருக்கிற ஜனங்களை போய் பார்க்க வேண்டும்.
அதை கூட இங்க வேதத்துல ஒரு நற்கிரியையாக அவரை நம்புகிற ஜனங்கள், அவருடைய சத்தியத்தை நடக்க ஒப்பு கொடுத்த ஜனங்கள் அந்த நற்கிரியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். காவலில் இருக்கிற ஜனங்கள் பலவிதமான சூழ்நிலை காவலுக்கு வந்திருப்பார்கள். சில கொடூரமான குற்றங்கள் கூட புரிந்திருக்கலாம். சில குற்றம் இல்லாமலே கூட சின்ன சின்ன தவறுகள் செய்து வந்து காவல் அடைபட்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை சந்தித்து விசாரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதியஸ்தர்களை தேடி போய் விசாரிக்க வேண்டும். வியாதியஸ்தர்கள் அவர்களை போய் தேடி போய் அவர்களை சந்தித்து பேசி அவளுக்காய் ஜெபித்து அவள் காயம் கட்ட வேண்டும். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். அந்நியனாய் இருந்த அனாதையாய் இருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். தாகமாயவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். போஜனம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நீதிமான்கள் அவருக்கு பிரயத்தனமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராய் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராய் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரேத்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்து என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ ஒண்ணு செம்மறியாடு கூட்டம் நீதிமான்கள், அடுத்தது வெள்ளாடு கூட்டம் துன்மார்கள் என்று சொல்லி வருகிறது. அடுத்து சிறியவர்களாகிய இவர்கள் மூன்றாவது தரப்பு மக்கள். அல்லேலூயா. மூன்றாவது தரப்புல ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் சிறியவர்கள். அவர்கள் ஏழைகள், தரித்திரர்கள், பிச்சை எடுக்கக்கூடிய ஸ்டேஜில் வாழ்ந்து வருகிற ஜனங்கள். அல்லேலூயா. ஏழைகள், தரித்திரர்கள், அவர்களுக்கு எந்த ஆசையுமே இருப்பதில்லை. அல்லேலூயா. நமக்கு நன்றாய் இருக்க வேண்டும், உயர்வாய் இருக்க வேண்டும், கனத்துக்குரியவர்களாய் இருக்க வேண்டும், மதிப்புக்குரியவர்களாய் இருக்க வேண்டும், பணபலம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பவுசாக இருக்க வேண்டும், மேன்மையாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். பலவிதமான மனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இந்த குணத்துல எதுவுமே இல்லாதவர்கள் தான் இந்த சிறியவர்கள். அவர்கள் ஏழைகள், தரித்திரர்கள், பிச்சை எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள். இவர்களைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மிகவும் சிறியவராகி இவர்கள் ரொம்ப சிறிதாக்கப்பட்டவர்கள். யாரால? ஆண்டவர் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அங்கங்க நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. மிகவும் சிறியவர்கள், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ மூன்று விதமான கூட்டம். ஒரு செம்மறி ஆட்டுக்கூட்டம் இருக்கு, வெள்ளாட்டு கூட்டம் இருக்கு. மிகவும் சிறியவர்களாகிய அவங்களுக்கு இந்த ரெண்டு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. நீதிமான்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் மிகவும் சிறியவர்களுக்கு போஜனம் கொடுக்கணும், எல்லாத்தையும் விசாரிக்கணும். அது அவர்கள் செய்தார்கள். ஆனா இன்னொரு கூட்டம் வெள்ளாட்டு கூட்டம் துன்மார்க்கர்கள் அதை செய்யவில்லை. அவர்களுக்கு துன்மார்க்கர் பெயர் வருது காரணம் இந்த 6 விதமான நற்கிரியை அவர்கள் செய்யாதனால துன்மார்க்கர்கள் என்ற லிஸ்ட்ல வர்றாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லா சத்தியத்தை கற்றுக்கொண்டு எல்லா உண்மைகளை தெரிந்து கொண்டு ஆண்டவர் இந்த 6 காரியங்களை செய்யாவிட்டால் நாம என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும், என்னதான் சத்தியத்தை அறிந்தாலும், என்னதான் பாவரிக்கை செய்தாலும், என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் இந்த 6 விதமான நற்கிரியை நாம நம் வாழ்க்கையை நிறைவேற்றி காட்ட வேண்டும். அல்லேலூயா. 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 6 விதமான நற்கிரியைகள். அடுத்ததாய் பார்க்கிறோம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டும் பிசாசுக்காக அவன் தூதருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவல் அடைக்கப்பட்டவனாயிருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்கள் அவருக்கு பிரயத்தனமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவர்களாகவும் காவல் அடைக்கப்பட்டவர்களாகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள்.
அப்பொழுது அவர்களுக்கு பிரயோஜனமாக மிகவும் சிறியவர்களாகிய இவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் வரங்களை பெற்று வேறுபட்ட ஜீவியம் செய்து அந்நியம் அற்பப்பில் கலந்து கொண்டு உறுதியா ஜெபத்தில் இருந்தாலோ இதெல்லாம் முதன்மையான சத்தியம். இவர்கள் இந்த 6 விதமான நற்கிரியைகளை செய்ய தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அடுத்த கட்ட நிலைமை. அல்லேலூயா. தங்களை இந்த 6 விதமான நற்கிரியை செய்து தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எபிரேயர் நிருபத்தில் ஆக்கியம் சொல்லுகிறார், பரிசுத்தமாக பூர்ணமாக கடவோம். நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இந்த 6 விதமான நற்கிரியை செய்ய நம்மளை ட்ரைனிங் எடுக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், இதுல ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அறியாமல் இருந்தாலும் ஆபத்து தான். எனக்கு இந்த காரியமே எனக்கு தெரியாதுயா, என் பாடு பெரிய பாடா இருக்கு என்று சொல்வதற்கு அல்ல. அல்லேலூயா. இவைகளை அறிந்து இதை தம் திராணிக்கத்தக்கதாக செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல முயற்சி, பயிற்சி, ட்ரைனிங் எடுத்து ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நிறைவேற்ற நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் ஆயத்தமா இருந்தா அநேகர் இயேசுவின் நாமத்தை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க இந்த 6 விதமான நற்கிரியை செய்யாத ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர்களே. பிசாசுக்காகவும் அது தூதர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது நரகம். அல்லேலூயா. அந்த நரகத்துக்குள்ள நீங்க போங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அப்ப ஆண்டவர் எல்லா நற்கிரியை செய்து இந்த 6 வித காரியத்திலே நாம எழுதி நோட் பண்ணி இந்த 6 வித காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏன்னா ஆண்டவர் இப்படிதான் உலகத்தை நியாயந்து இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த மிகவும் சிறியவருக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு லாசர் இருந்தான். லாசர் போய் யாருக்குமே இந்த 6 விதமான நற்கிரியை செய்வதற்கு லாசருக்கு ஒண்ணுமே கிடையாது. அவனே உடலெல்லாம் புண்களோடு ஊனமுற்றவனாக, பசியுள்ளவனாக, அடுத்தவர் கொடுக்கிற சாப்பாட்டை எண்ணி வாழ்கிற இந்த லாசரு போன்றவர்களுக்கு இந்த கேள்வி அளவில் அவங்க ஆட்டோமேட்டிக்கா பரலோகத்துக்கு போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருக்காய் மேன்மையா வாழ தங்களை அர்ப்பணித்து விரும்புகிறவர்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காத்து கிடக்கிறவர்கள் இந்த 6 விதமான நற்கிரியை செய்து செம்மறியாடு கூட்டத்திலே, நீதிமான்கள் கூட்டத்திலே நம்மை சேர்த்து கொள்ள இப்பொழுதே பிரயாசம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 6 விதமான கிரியைகளை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென்.